Hello warriors, I am your chemistry tutor. So நேற்று நம்ம என்ன பண்ணோம், alcohols and phenols இதில் உள்ள CO bond பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் இதோட எக்ஸ்ப்ளனேஷனாக நம்ம எப்போ பார்க்க போகிறோம். எஸ், ஸோ வாட் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன் தட் வாஸ் புட் ஃபார்வர்ட் திஸ். நீங்களே பாருங்களேன், பார்த்தோன்னே உங்களுக்கே புரிகிற மாதிரி தான் நான் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எஸ், ஹியர் இட் இஸ் அன் அரைல் ரிங். அதே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆல்கைல் ரிங். இந்த ஆல்கைல் ரிங் கிடையாது, ஆல்கைல் செயின். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கிறப்போ லோன் பேர் இருக்கும். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, பேட் லீவிங் குரூப்பாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், குட் லீவிங் குரூப்பாக மாற்றுறோம். ஆனால் இங்கே இந்த இடத்துல நம்மளால் அப்படி பண்ண முடியுமா? ஒய் நாட் பாசிபிள் மேம், நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்னென்னா இந்த பாண்டு ரொம்ப ஸ்டேபிளான பாண்டு. இந்த பாண்டை நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ஒய் அப்படின்னா இது ஒரு ஃபீனாக்சைடு அயனை ஃபார்ம் பண்ணும். You will be heard about this phenoxide ion. நம்ம ஃபீனாலுக்கு இன்னொரு பேர் கார்போலிக் ஆசிட். இது ஃபீனாக்சைடு அயனை ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த ரெண்டு பாண்டையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணுறது இட் இஸ் ஹைலி டிஃபிகல்ட். இங்கே நம்மளால் அந்த பாண்டை இங்கேயுமே நம்மளால் பிரேக் பண்ண முடியாது தான். ஆனால் இந்த இடத்துல பாண்டை சீக்கிரமாக பிரேக் பண்ணலாம். ஹவு? பை யோசிங்க, எல்எஃப்டி அப்ரோச்சில் யோசிங்க, எதனால இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியும்? நான் இதை டிஸ்கஸ் பண்ணேன். திங்க். எஸ், இட் ஃபார்ம்ஸ் த கார்போகேட்டையான். இது ஒரு கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கார்போகேட்டையான் இஸ் ஹைலி ஸ்டேபிள். ஸோ இது ஃபார்ம் பண்ணுற கார்போகேட்டையான் ஹைலி ஸ்டேபிள். அதனால நம்மளால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து அந்த இந்த பாண்டை பிரேக் பண்ணுறப்ப இட் வாஸ் ஹாப்பி. பட் ஹியர் திஸ் பாண்ட் டஸ் நாட் பிரேக். இப்படி ஒன்று பாசிபிளே கிடையாது கெமிஸ்ட்ரியில். ஏன் மேம் கிடையாது அப்படின்னா, இங்கே ஒரு ஃபீனாக்சைடு அயன் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, திஸ் இஸ் யோர் ஃபீனாக்சைடு. இந்த ஃபீனாக்சைடு அயனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு. ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் மீன்ஸ் எலக்ட்ரான் இங்கே வரும், அகெயின் இங்கே போகும். அதே மாதிரி ரெசனன்ஸில் ஈடுபட்டு இது எப்படின்னா ரொம்ப இந்த சிஸ்டமே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதனால இந்த சிஸ்டமை நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த பாண்டை ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது பிகாஸ் ஹீ இஸ் இன் ஒர்க். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவங்கள தனியாக பிரிக்க முடியும், இவங்கள தனியாக நம்மளால் பிரிக்க முடியும். அதனால தான் வாட் அபவுட் த COO bond in phenols, it is also an alcohol. இதுவுமே ஆல்கஹால் தானே நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஆல்கஹாலில் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாது. whereas we can do it. இந்த பாண்டை நம்மளால் பிரேக் பண்ண முடியும், whereas இந்த பாண்டை நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. எஸ், ஓகே. ஸோ இந்த கான்செப்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது உங்களோட அசர்ஷன் ரீசனில் they would frequently asking. அசர்ஷன் ரீசனிங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அசர்ஷனில் உங்களுக்கு கொடுத்துடலாம். எப்படி கொடுக்கலாம்? இந்த பாண்டை பற்றி ஸ்பீக் பண்ணலாம். ஆல்கஹாலில் OH பாண்டை நம்மளால் க்ளீவ் பண்ண முடியாது. பட் ஒய் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஃபீனால்ஸ் அப்படின்னு கேட்டான். பட் இட் இஸ் பாசிபிள் இன் ஃபீனால் அப்படின்னு கேட்டுட்டு கீழே ரீசன் அவங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபீனாக்சைடு அயான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுனால நம்மளால் அந்த அரைல் ரிங்குக்கும் ஓக்கும் இருக்க பாண்டை க்ளீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபீனாக்சைடு அயான் இஸ் த கிங் மேக்கர் டாபிக் ஹியர். ஓகே, இட் கோஸ் ராங். ஸோ இதுதான் முக்கியம். இங்கே நீங்கள் க்ரௌன் போட்டு வச்சுக்கோங்க. ஃபீனாக்சைடு அயான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஃப்ரம் ஹைட்ரோகார்பன். நம்ம ஆல்கஹால்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துட்டோம். நம்ம அதுக்கப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ண வேரியஸ் ரியேஜென்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஸ்டார்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம அந்த ஹைட்ராக்சிலைனுங்கிற பேட் லீவிங் குரூப்பாக குட் லீவிங் குரூப்பாக மாற்றுறோன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரோகார்பன்லேருந்து எப்படி நம்ம சிந்தசைஸ் பண்ண போகிறோம் குளோரினா அப்படிங்கிறது. திஸ் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த நேம் கால் ஃப்ரீ ரேடிக்கல்? ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஒன் டைப் ஆஃப் அன் இன்டர்மீடியட். அப்படின்னா என்ன அப்படின்னா, லெட்ஸ் டேக் HH. whenever you pass a new amount of energy, h new amount of energy, இந்த பாண்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரான்ஸும் பிரேக் ஆகி இவங்க ஒரு எலக்ட்ரான் இவங்க ஒரு எலக்ட்ரான் வந்து இட்ஸ் அ சிங்கிள் ஹெட்டட் ஆரோ மைண்டட். இது ஒரு சிங்கிள் ஹெட்டட் ஆரோ. அதனால நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு எலக்ட்ரான், மொத்தம் 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல். இந்த ஸ்பீஷீஸ் இல்லையா, இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ எப்படி இது இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் இட் ஹேஸ் டு ப்ரொசீட் வித் UV லைட் ஆர் எல்ஸ் ஹீட் கண்டிஷன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் இந்த செயினை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செயினை எடுக்கிறோன்னா, ஓகே லெட்ஸ் கோ ஃபார் ஒயிட் கலர்.
ஸோ CH3 CH2 CH2 இங்கே 3 விதமான ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த 3 விதமான ஹைட்ரஜனும் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் இன்வால்வ் இன் த குளோரினேஷன். அதுதான் எப்படி ஹெச்நியூ அமௌண்ட் ஆஃப் யூவி லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணோடனே இவங்க ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க, இவங்க ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க. இதே மாதிரி உங்கள் குளோரினும் வந்து அந்த பாண்டை பிரேக் பண்ணி இவங்க ஒரு எலக்ட்ரான், இவங்க ஒரு எலக்ட்ரான். ஸோ 2 குளோரின் ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். 2 குளோரின் 1 எலக்ட்ரான். ஸோ அகெயின் இந்த 1 எலக்ட்ரான் இருக்க ஸ்பீஷீஸ் போய் இங்கே கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோட ஜாயின் பண்ணி இட் வில் ஜென்ரேட் தட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ ரொம்ப மெக்கானிசம் டைவ் ஆக தேவையில்ல, பட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு சி CH3 CH2 CH2 C ஒரு ரேடிக்கல் இருக்கும், 2 ஹைட்ரஜன் இருக்கும். அகெயின் இந்த இடத்துல ஒரு குளோரின் ரேடிக்கல் மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ this radical both joins to form an a bond. So that bond is here. 2 ஹைட்ரஜன் இருக்கா, S2 ஹைட்ரஜன், ஒரு குளோரின் இருக்கா, S1 குளோரின். it is right. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் பண்ணலாம், எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ்க்கு வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் ஐசோமர், திஸ் இஸ் அனதர் டைப் ஆஃப் ஐசோமர். நீங்கள் இந்த மாதிரி நியூவி லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக கிடைக்கலாம். குளோரின் ஒன்ஸ் போய் டெர்மினல் அட்டாச் ஆகலாம், இல்லை இன்டீரியரில் போய் அட்டாச் ஆகலாம். எப்படி அட்டாச் ஆகும்? இப்போ மேம் இந்த பக்கம் வந்து அட்டாச் ஆகிடுச்சு, செகண்ட் அட்டாச் ஆகிடுச்சு, வாட் அபவுட் 3 and 4 அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அகைன் இதே மாதிரி அட்டாச் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஹோமோலாகஸாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் ஹைட்ரோகார்பன் ஹவ் யூ கோயிங் டு சிந்தசைஸ் த C halo, that is carbon halo bond. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஒரு ஹாலஜனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அரைல் ரிங்கில் யூ கேன் ஒன்லி ஆப்ட் திஸ் மெத்தட் அலோன். இது நீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீட்டில் கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க இதை வச்சு வித்தியாசமாக கேட்பாங்க உங்ககிட்ட கொஸ்டினை. ஸோ இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு வர வேண்டிய டவுட் என்னவா இருக்கணும் அப்படின்னா டார்க். வை டார்க், வை நாட் லைட்? திங்க் பண்ணுங்க, ஏன் டார்க்காக முதல்ல திங்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ முதல்ல திங்க் பண்ணுங்க, ஏன் டார்க், ஏன் லைட்டில் இருக்கக்கூடாதா, ஏன் இந்த ரியாக்ஷன் லைட்டில் பண்ணக்கூடாதா? த திங் இஸ் ஏன் டார்க்கில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி தானே நம்ம படித்தோம் இல்லையா, ஹெச்நியூ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை பாஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், குளோரின் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணும் இல்லையா. இவங்க ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க, இவங்க ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க. ஸோ 2 குளோரின் ஒரு எலக்ட்ரான். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், திஸ் இஸ் அ ஹேலோ இல்லையா, இது நம்மளோட ஹேலோ தானே. இந்த ஹேலஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பிரேக். நீங்கள் லைட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா நான் இப்படி மாறி நான் போய் ஈவனை போய் அட்டாக் பண்ணுறேன். இவன் ஒரு ஹேலஜன், இவங்க வந்து ஒரு ஹைட்ரோகார்பன் தானே. இப்போ ஹைட்ரோகார்பனை கண்ணால் பார்த்துட்டாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட் இஃப், ஓகே லெட்ஸ் ஹேவ் திஸ் டிஸ்கஷன். வாட் இஃப் ஐ புட் இன்ஸ்டெட் ஆஃப் அ டார்க், இஃப் ஐ அவுட் த டார்க் கண்டிஷன், டார்க் கண்டிஷன் பண்ணாமல் லைட் கண்டிஷனில் பண்ணால் எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா the product would be இந்த CH3 இருக்கு இல்லையா, இது அந்த ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் C123H இது வந்து ஹிட் பண்ணுற போதே இது வந்து ரேடிக்கலை ஃபார்ம் பண்ணிடும். இந்த ரேடிக்கலை தான் ஓகே ஃபைன். ஸோ சி இந்த ஒரு ரேடிக்கல் இருக்கும், இந்த ஒரு ரேடிக்கலை வாங்கி அது இந்த CCl பாண்டை ஃபார்ம் பண்ணிடும் இந்த இடத்துல, திஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதாவது டிஃப்ரெண்ட்டாக அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா உங்களால் திங்க் பண்ணக்கூட முடியும். ஓகே, ஸோ ஒய் அயன் X2 அப்படின்னா திஸ் இஸ் யோர் ஃபெரிக் குளோரைட். இந்த ஃபெரிக் குளோரைட் பாருங்கள் Fe+3 இருக்குது அப்படின்னா ஃபெரஸ் கிடையாது. Fe+3 மீன்ஸ் இட் இஸ் ஃபெரிக், Fe+2 மீன்ஸ் இட் இஸ் ஃபெரஸ். ஸோ இட் வாஸ் இன் ஃபெரிக் ஸ்டேட். அப்போ இந்த ஃபெரிக் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா இட் வாஸ் ஆக்டிங் அஸ் அ வண்டர்ஃபுல். அந்த எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுறதுக்கு இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் யூஸ் குளோரின் ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் X2 நான் என்னென்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா Cl2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அயன் Cl
3 இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இது கூட கோஆர்டினேட் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கும். வாங்கி Cl ப்ளஸ்ஸாக மாற்றிடும். அண்ட் இட் வில் பிகம் ClCF4 மைனஸ். இந்த ஸ்டேட்டுக்கு இது போயிடும். இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா இப்போ நம்மக்கிட்ட யார் இருக்கா அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் மீன்ஸ் எலக்ட்ரான் லவ்விங். ஸோ இவங்க இப்போ எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஷீஸ். ஏன் அவங்களுக்கு இப்போ எலக்ட்ரான் வேணும், பிகாஸ் ஹி இஸ் டெஃபிஷியன்ட் நவ். அதனால தான் இவங்களை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைல்னாலே லவ்விங். ஓகே, எலக்ட்ரோஃபைல். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த மெக்கானிசம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுதான் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க தான் எலக்ட்ரோஃபைல்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோஃபைலை மட்டும் கூட்டிகிட்டு போய் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு யார் வந்துட்டா அப்படின்னா Cl ப்ளஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எங்கே வேணாலும் போய் அட்டாக் பண்ணலாமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. திஸ் மெத்தட் இஸ் ஏ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சின்ஸ் இட் இஸ் அன் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இது என்ன பண்ணிடும் அப்படின்னா பென்சீனே நல்லா எலக்ட்ரான் ரிச்சாக மாற்றிடும். எப்போலாம் உங்களுக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அட்டாச் ஆகிருக்குதோ உங்களோட பென்சீனில், அப்போலாம் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த அட்டாக் அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். நான் இதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன் நம்ம வந்து ஆர்த்தோ, திஸ் இஸ் குரூப், திஸ் இஸ் அ இப்சோ பொசிஷன் வேர் யோர் குரூப் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இந்த இடத்துல குரூப் இருக்குது. ஓகே, இதோட ஆர்த்தோ பொசிஷன் இதுதான் இதோட மெட்டா பொசிஷன், இதுதான் இதோட பேரா பொசிஷன். ஸோ when electron donating group is present, it was highly preferable on hitting para and ortho position preferably. அதனால தான் இந்த குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து போய் இந்த இடத்த ஹிட் பண்ணும். இந்த இடத்த ஹிட் பண்ணி it will generate an okay, I'm put like X, it is you consider. okay, இங்கே ஒரு குரூப் அட்டாச் ஆகலாம். அதே மாதிரி this is your meta position and this is your para position. You can go here and attack and it will bring you para. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் இதனால் அட்டாக் பண்ண முடியும். ஒய் நாட் மெட்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பாப் ஆகும் கண்டிப்பாக. ஏன் மெட்டாவில் வந்து இதாக மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எப்போலாம் வந்து இதை போடுறீங்களோ, whenever you are able to, excuse me, ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படிலாம் நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பென்சீன் ரிங்கை போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன விதமான குரூப் இங்கே அட்டாச் ஆக போகுதுன்னு பாருங்கள். எலக்ட்ரான் டொனேட்டிங்கா எலக்ட்ரான் வித்ராயிங்கான்னு பார்க்கணும். இஃப் த குரூப் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங், இங்கே எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற குரூப் தான் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க எலக்ட்ரான் இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போனா இந்த இடம் ப்ளஸ்ஸாக இருக்கணும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க தானே எலக்ட்ரானை எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அப்போ இவங்க ப்ளஸ்னால் அடுத்து நெகட்டிவ், மைனஸ், அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ். இப்போ நீங்களே இந்த ஐடியாலஜி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, வரக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானே இல்லாத ஸ்பீஷீஸ், தட் இஸ் யோர் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரான் வேணும்னு ஆசைப்படுறவங்க எங்கே எலக்ட்ரான் இருக்குதுன்னு பாருங்கள். ஆர்த்தோ பொசிஷனில் எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேரா பொசிஷனில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து மெட்டா பொசிஷனில் போகாது. ஏன்னா அந்த இடத்துலையே ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இட் won't go here. ஓகே, ஸோ அதனால இது இந்த பக்கம் போகாது, இந்த ஏரியாவை அது சூஸ் பண்ணாது. இட் ஒன்லி கோஸ் டு த திஸ் டூ பொசிஷன். இந்த ரெண்டு பொசிஷன்ஸ்க்கு மட்டும்தான் அது போகும், இந்த பொசிஷனுக்கு போகாது. இஸ் இட் ஓகே? ஸோ இது உங்களுக்கு அந்த ட்ரிக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டேக் இட் டவுன். இது நீங்கள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியரி ஃபார் யூ. ஓகே, இது ஏன் கான்செப்ட்டுமே அதுதான், லாஜிக்கல் அப்ரோச்சுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ சின்ஸ் நம்ம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் இருக்கும். நான் தனியாகவும் ஒரு வீடியோ உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி போடுறேன். சின்ஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் யோர் நீட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யோர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஓகே,
ஸோ இதை பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் நீட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அசெஷன் ரீசனில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா மேம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி மேம் நம்ம சால்வ் பண்ணுறது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, பட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க 50 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலான்னு, அது எப்படி அப்படின்லாம் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் மீ டவுன் விச் இயர் பேப்பர், நீங்கள் எந்த இயர் பேப்பரில் பார்த்தீங்க, என்ன கொஸ்டின், எந்த கொஸ்டின் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விடுறேன். இட் ஓகே? எஸ், தேங்க்யூ.